உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முருகா, உன்னை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பற்றி கவலைப்படாமல் இந்த குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி யோசி முருகா. தங்கச்சிங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு அப்பா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கான வேலையை பாரு. அமுதா, நான் ஐயா வீட்டுக்கு போறேன். அப்பா வந்து கேட்டா நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிடு, சரியா? அமுதா, அமுதா, நான் சொன்னது கேட்டுச்சா? என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், இங்க பாரு. ஏய் அமுதா. அண்ணே, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? நான் சொன்னதெல்லாம் உன் காதுல கேட்டுச்சா இல்லையா? என்னென்ன சொன்னீங்க? என்ன அமுதா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற நீ? அம்மா, அம்மா, என்னாச்சு உனக்கு? என்னடா? அம்மா, என்னாச்சுமா அவளுக்கு? ஏன் இவ ஒரு மாதிரி இருக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? உடம்பெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, ஆனா புத்தி தான் சரியில்லை. எப்ப பாரு வேலை வேலைன்னு பைத்தியக்காரி மாதிரி இருக்கா. என்ன வேலை வேலைன்னு பைத்தியமா இருக்காளா? என்னம்மா சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. விடிய காலையிலேயே மெட்ராஸ் கம்பெனிக்கு போன் பண்ணிருக்கா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அப்பத்துல இருந்தே இப்படிதான் பேய் அறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. மெட்ராஸ் கம்பெனிக்கு போன் பண்ணி பேசினாளா? அது எந்த கம்பெனி? எதுக்கு பேசினாங்கம்மா? அண்ணே, அது ஒண்ணும் இல்லைண்ணே. சென்னையில இருக்கிற பெரிய கம்பெனில வேலைக்கு சேரணும்னு அவளுக்கு ரொம்ப நாளா ஆசை. படிச்சு முடிச்சதும் அந்த கம்பெனில ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கா. அவங்க இவ சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லி லெட்டர் போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே அவ வேலை கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டா. ஆனா இன்டர்வியூக்கு முத நாள் கேன்சல் ஆயிடுச்சுன்னு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவள இன்டர்வியூக்கு கூப்பிடல. ஃபோன் பண்ணி விசாரிச்சா எம்டி ஃபாரின் டூர் போயிருக்காரு, அவர் டூர் முடிச்சிட்டு வந்தாதான் இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் எல்லாம்னு இன்னைக்கு வரைக்கும் எழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. முன்னாலெல்லாம் ஃபோன் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு, இப்ப கொஞ்ச நாளா அதுவும் இல்ல. அதான் அப்செட்ல உட்கார்ந்துருக்கா. இவ்வளவுதானா மேட்ரு? நான் ஏதோ பெரிய பிரச்சனை நினைச்சிட்டேன் இவ இப்படி உட்கார்ந்துருக்கத பார்க்கும்போது. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீ அப்செட் ஆகலாமாடா? இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனிக்கு போக போற. இதுக்கு போயெல்லாம் இப்படி உட்காரலாமா? இல்லண்ணா, இந்த கம்பெனில நான் ஒர்க் பண்ணணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவுன்னு. நான் வேலைக்கு போனா இந்த கம்பெனிக்கு தான் நான் போவேன். அப்படி என்னடா? அப்படி என்ன பெரிய கம்பெனி அது? அண்ணே, நீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற. இவ ஆரம்பத்துல இருந்தே இந்த கம்பெனில சேரணும்னு எவ்வளவு பிடிவாதமா இருக்கா தெரியுமா? ஏதோ நல்ல கம்பெனியா, நல்ல சம்பளமா, அதான் இவ்ளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு காலையில கூட கால் பண்ணி கேட்டிருக்கா. அந்த எம்டியோட பிஏ ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஏன் டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றேன்னு திட்டிட்டாங்க. அதான் அப்செட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படியா? அமுதா, செல்வி சொல்றது உண்மையாமா? அவனுங்க உன்னை திட்டினானுங்களா? ஆமாண்ணே, ரொம்ப ரொம்ப அசிங்கமா போச்சுன்னு. சரி, அவங்களோட போன் நம்பர் கொடு, நான் பேசுறேன். சொல்லு முருகா. இதுக்கெல்லாம் போய் போன் பண்ணிட்டு இருப்பாங்களா? வேலை கொடுக்கறவங்க அப்படிதான் பேசுவாங்க. நாம போன் பண்ண கூடாது இப்படி எல்லாம். அம்மா, நான் ஒன்னும் சண்டை போடுறதுக்காக போன் பண்ணல. என்ன விஷயம்னாது கேட்பேன்ல, அப்பதான் எதுக்காக வேலை கொடுக்கலன்னு நமக்கு தெரியும். குடும்ப நம்பரை நான் பேசுறேன். 94 ஆமா, கம்பெனி பேர் என்ன சொன்ன?
GK Group of Companies. இல்ல என்ன பேர் சொன்ன அமுதா? ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனின்னு. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனியா? ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனி. ஹலோ, யாருங்க சொல்லுங்க. ஹலோ, சார் நான் அமுதாவோட அண்ணன் பேசுறேன் சார். அமுதாவோட அண்ணனா? எந்த அமுதா? ஏங்க அமுதாங்க, நீங்க கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கார்டு அனுப்புனீங்கல்ல, அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆகி ஏதோ எம்டி ஃபாரின் டூர் போயிருக்காரு, காரணம் ஏதோலாம் சொன்னீங்கல்ல. என்னது? அப்படியே நம்ம எம்டி வாய்ஸ் மாதிரியே இருக்கே. மாடுலேஷன் கூட அவர் பேசுற மாதிரி தான் இருக்கு. நம்ம எம்டி வேற காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒருவேளை அவர் தான் ஃபோன் பண்ணி பேசுறாரா? ஹலோ சார், என்ன சார் பேசாம இருக்கீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? என் தங்கச்சி ரொம்ப திறமைசாலிங்க சார். இத பாருங்க, வேலைக்கு சேர்ந்தா உங்க கம்பெனில தான் வேலைக்கு சேருவேன் ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நீங்க மட்டும் அவளுக்கு உங்க கம்பெனில வேலை போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்க கம்பெனியோட வளர்ச்சிக்கு என் தங்கச்சி ஒரு பெரிய உறுதுணையா இருப்பா சார். பேசுறது நம்ம எம்டி தான், டவுட்டே இல்லை. ஆனா ஏன் இப்படி பேசுறாரு? ஹலோ சார். சார் என்ன சார் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? சார் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? ஹலோ ஹலோ சார். ஹலோ சார். சார் ஹலோ, கேக்குதா சார்? நான் லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்க, உங்க நேம் என்ன? என்னோட நேமா சார்? எதுக்கு சார் கேக்குறீங்க? என் தங்கச்சி பேர் தானே நீங்க கேட்கணும். உங்க தங்கச்சி பேரு அமுதா, அது எனக்கு தெரியும். நீங்க உங்க பேரை சொல்லுங்க. சார் எதுக்கு சார் என் பேரை சொன்னா என் தங்கச்சிக்கு வேலை கொடுத்துருவீங்களா சார்? கண்டிப்பா கொடுப்போம் சார். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு முருகன் சார். முருகனா? ஆமா சார், முருகன் தான் என் பேரு. முருகனா? ஆனா வாய்ஸ் மாடுலேஷன் பார்க்கும்போது விக்ரம் சார் மாதிரியே இருக்கு. என்ன எதுன்னு புரியலையே. சார் என்ன சார் பேரை சொன்னா வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்ன பேரை கேட்டதும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? சார் சொல்லுங்க சார், என் தங்கச்சிக்கு வேலை கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனா உங்க குரலை எங்கேயோ அது ஐயோ ஈஸ்வரன் ஐயா கூப்பிடுறாருமா? சார் சார் அமுதாக்கு வேலை கன்ஃபார்ம் தானே சார்? சார் அப்படின்னா அவளையே ஃபோன் பண்ண சொல்றேன் சார். இதை நீங்க டைரக்டா அவகிட்டே பேசுறீங்க, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யா எங்க ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.